ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரோஷே கிளாஸ் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு டீ கப் வைக்கிற கோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஹோம் டெக்கார் மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 ply ஆன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும்போது மேஜிக் சர்க்கிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இதில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்தது தான். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு செயின் 3 வந்து போட்டுக்கணும். அது வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். செயின் 3 போட்டதுக்கப்புறமா இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே நம்ம 11 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போடணும். 3 செயின்ஸையும் சேர்த்துனோம்னா 12 டபுள் க்ரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு. இப்போ நான் இதுக்குள்ளே வந்து 11 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். நான் இதில் வந்து ஒரு 2 or 3 ரவுண்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 11 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 3 செயினோடு சேர்த்து 12 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி போடும்போது அந்த மேஜிக் சர்க்கிளோட யானை வந்து இழுத்துகிட்டே வரணும். டைட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக முடிக்கும் போது நல்லா டைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த சென்டரில் இருக்கிற ஹோல் வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ நான் வந்து 11 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த 3 செயின்ஸில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டபுள் க்ரோஷே வந்து போடணும். இப்போ ஆல்ரெடி இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். ஸோ அதே ஸ்டிச்சஸில் வந்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் போட்டுக்கணும். இந்த செயினோடு சேர்த்து 2 டபுள் க்ரோஷே இருக்கிற மாதிரி. இன்னும் இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வாங்க. இதில் வந்து 2 போடணும், 2 டபுள் க்ரோஷே. திருப்பியும் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ப்ரீவியஸ் ரவுண்டில் வந்து 12 ஸ்டிச்சஸ் இருந்ததில்ல. அப்போ இப்போ வந்து எல்லாமே டபுள் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 24 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு பேட்டர்ன் போடுறீங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே இந்த மாதிரி 11 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதை டபுள் பண்ணிக்கணும். அப்புறம் தேர்ட் ரவுண்ட்லேருந்து எப்படி போடுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து லாஸ்ட்டு ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். அதுலேயும் வந்து 2 டபுள் க்ரோஷே இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல 3 செயின், அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இனி தேர்ட் ரவுண்ட் எப்படின்னா செயின் 3 போட்டுக்கணும். இப்போ இது ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு. அதே ஸ்டிச்சில் வந்து இன்னொரு டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து எப்படி வந்து இதை கண்டினியூ பண்ணணுன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதில் 1 போடுறோன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 1, அப்புறம் 2, அப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும் இந்த எண்டு முடிகிற வரைக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இப்போ 1, அப்புறம் 2, 1, அப்புறம் 2, 1, அப்புறம் 2 அப்படி ஃபார்ம் பண்ணிகிட்டே வரணும். நான் இந்த ரவுண்டோடு முடிச்சிருவேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் 1, 1, 2, 1, 1, 2 அப்படி போடணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருந்தால் 1, 1, 1, 2, 1, 1, 1, 2 அப்படி. அப்புறம் ஃபோர்த்து ரவுண்ட் போடுற மாதிரி இருந்தால் 1, 1, 1, 4, 1, அப்புறம் 2 அப்படி போடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்டிச் இருக்குது. நான் வந்து இதில் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் ப்ரீவியஸ் ஸ்டிச்சில் போட்டிருக்கேன். அப்போது நெக்ஸ்ட்டில் வந்து 2 டைம்ஸ் போடணும். அதுக்கப்புறமா ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே செயினோடு சேர்த்து 2 டபுள் க்ரோஷே இருந்ததாக தான் கணக்கு. அப்போது இது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு, அவ்வளோதான். அப்புறமா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை முடிச்சிடணும். நான் வந்து இவ்வளோ தான் இந்த ரவுண்டோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து கலர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். கலர் எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிற வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஹூக்கில் வச்சுட்டு வேறு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ரெண்டும் இந்த மாதிரி நாட் போட்டுடணும். நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப எட்ஜில் கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம அதை எது கூடயாவது இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கணும். கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் இருக்குது. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறேன். இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்தோம்னா இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் பெருசாக கோஸ்டர்ஸ் மாதிரி வேணும், இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, இதை விட பெரிய சைஸ் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் அதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வேறு மாதிரி கோஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப எட்ஜில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி யானை வந்து நான் இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாக இதே மாதிரி கோஸ்டர்ஸ் போட்டிருக்கிற வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கார்ட்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு க்ரோஷே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். தெரியாதவங்க கூட இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தா சீக்கிரமாக கற்றுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி கோஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த செயினும் பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா மற்ற டிசைன்ஸ் வந்து நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்பயுமே யானை வந்து கட் பண்ணாமல், டேரெக்டாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இது எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதை வந்து அதுக்குள்ளே வந்து மேஜிக் சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம டபுள் க்ரோஷே போடணும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 1 2 1 2 அப்படி போடணும். நெக்ஸ்ட்டு போடுற மாதிரி இருந்தால் 1 1 2. இவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு ஹோம் டெக்கராகவும் டீ கப்ஸ் வைக்கிற கோஸ்டர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி